பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வந்துட்டியா? பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா? தனியார் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. அங்க எதுக்குடி சேர்த்த? கொல்ல செலவாகுமே. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில காட்டியும் முடியாம தான் இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா? ஐயோ, இப்ப என்னமா பண்றது? நான் கிளப்ல இருக்கேனே. பிள்ளைக்கு என்னென்னமோ சொல்றாங்கயா. உடனே பாக்கணுமா? 20,000 ரூபாய் கட்ட சொல்றாங்கயா. 20,000? உடனே கட்டலன்னா புள்ள. சரி ரசத்தை நீ அழுவாத. நான் எப்படியா பணத்தை கொண்டு வந்துடுறேன். எப்படியா கொண்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாயா. யாருக்கிட்ட போய் என் பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க சார். ஏதாவது சார். இது வரைக்கும் உனக்கு கொடுத்ததே அதிகம். மரியாதையா கிளம்பு. உங்க காலை பிடிச்சு கேட்கிறேன் சார். என் மகனை காப்பாத்துங்க சார். கேட்க மாட்டியா? என் மகனை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். பண்ண தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க சார். அண்ணா கொஞ்சம் அவசரங்க. ப்ளீஸ் அண்ணனை கொஞ்சம் பார்க்கணும். யார்கிட்ட போறது? டேய், உனக்கு திறமை இருக்கு. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு காட்டு. உன் குழந்தைக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஹலோ அப்போ எங்கிறீங்க அண்ணா? ஒரு 10 நிமிஷம்ண்ணே. மேலேயே ஓரமாக வெயிட் பண்ணுங்கண்ணே, வந்துடும்ண்ணே. ஓகே ஓகே, சீக்கிரம் வாங்கப்பா. ஃபோனை சைலண்டில் போடுறான். யாராவது எழுந்துட்டு வந்துட போகிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு வந்துருச்சான்னா அவன் மனுஷன் இல்லை, பாம்பு. ஹலோ, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுடா. இருடா, நாங்க பஞ்சாரத்தில் மூடி வச்சிருக்கிற கோழிவா திருட வந்திருக்கோம். உடனே வர்றதுக்கு ஒன்னும் தூக்கம் வந்திருக்கோம்டா. இங்கே குர்றா. டேய், ரெடியாக வெளில வந்திருப்பான்னு சொன்னேன். ஆளையே காணாமடா. வந்துருவாடா. வர சொன்னதே அவதான். நிச்சயம் வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும்டா. எவனாவது பார்த்துட்டானுவ கொன்னு புதைச்சிடுவானுவ. அப்படிலாம் எதுவும் ஆகாதுடா, ப்ளீஸ்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, கண்டிப்பாக வந்துருவா. திருடன் கொலகாரங்கிட்ட கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்டா. காதலிக்கிறவங்ககிட்ட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாதா? உயிருக்கே உத்தரவாதம் இல்லடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அவ்வளோ கேட்டவனாடா? எப்பா டேய், போதுண்டா விடு. நீ போன வைடா, உன்னோட வாரம். என்னடா பண்ற? தொலைஞ்சோம். வா, நம்ம போயிடலாம். என்னடா பண்றா? என்னடா துணி துவைக்கிறா? டைம் ஆகுது, சீக்கிரமா வா. சீக்கிரம் சீக்கிரம் விட்டு விடு. என்னாச்சு? என்னடா பண்ற? பைக்கை ஸ்டார்ட் பண்ற ஊரை எழுப்பிறாரா? என்னடா நீ? ஐயோ, என்னாச்சு? தெரியலையடா. என்ன நினைச்சுக்காதம்மா, கொஞ்சம் தள்ளி விட்டுனா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். இவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வரதுக்கு ஏன் வண்டி எடுத்தீங்க? ஐயோ, யாரோ வருது. அறாது அண்ணே, நான் தான் சண்முகமாவே. என்ன இந்த நேரத்தை வந்து சட்டை சொட்ட நின்றுட்டு இருக்கா? ஃப்ரெண்டோட வெளியில் கிளம்புனேன். பைக் ஸ்டார்ட் ஆகல, அதான் ஓட்டிட்டு போறேன். ஏண்டா டேய், அடிச்சவன் தானே. வண்டி ஆன் பண்ணாம இருந்தா எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்?
ஆளும் ஜடையும். போடா. சீக்கிரம் போட பாக்கி. பேக் படி. அது சீக்கிரம் ஏறு. மச்சி பாத்துரா பத்திரமா போயிடுவல்ல. சரிடா. டேய் சென்னை போயிட்டு ஃபோன் பண்ணுறேன்டா. ஃபோன் பண்ணவே பண்ணாத. இங்கே என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. 2-3 நாளைக்கு யாருக்குமே ஃபோன் பண்ணாத. என் ஃப்ரெண்ட் நம்பர் இருக்குல்ல, இருக்குடா. அவன் உனக்கு எல்லாம் பார்த்துக்குவான். அவனுக்கு கூட பிசிஓல ஃபோன் பண்ண. உன் செல்லை ஆஃப் பண்ணி வைடா. அவன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவான். சரியா? வரேன்னு. ஆமா இப்போ சொல்லுமா. ஏய் விடுறா விடுறா. கதிர் வரேன்டா. இவனுங்களா அண்ணே நான் மட்டும் டாவா. டாடா பாய்டா. பத்திரம்டா. மச்சி பாய்டா. போயிட்டு வாங்க. என்னதான் சொல்ற? போட்டோம் எப்பன்னு? ரைட் அந்த வேலையை பாருங்க. அண்ணா இந்த பழைய பாக்கிலாம் நீ கொடுத்துருவாங்களாண்ணா? ஏற்கனவே சொல்லிட்டேன்டா, இன்னைக்கு எப்படி கொடுத்துருவானுங்க, கவலைப்படாத. சரிண்ணா. போ ஸ்ரீபா, போய் துட்டை வாங்கிக்கோ போ. கொஞ்சம் பார்த்து சொல்லுண்ணா. போப்பா, நான் சொல்கிறேன்ப்பா, வாங்கிக்கப்பா போ. சரிண்ணா போனேன் வரேன். சரி, நம்ம ஸ்டீஃபனுக்கு நீ கல்யாணம். சரி. பாக்கியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் செலவுக்குலாம் பார்த்துக்கிறேன் போ. கைக்கு போட்டல கிளம்பு. நாளைக்கு எனக்கு கல்யாணம். செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அந்த பேலன்ஸையும் இதை புடி. பேலன்ஸு எவனுக்கு தான் செலவில்லை, முன்னாடியே சொல்ல தேவையில்ல. போட பொழைச்ச காசை கேட்டா ஓவரா பேசுறானுங்க. என்ன ஸ்டீஃபா, பாக்கியெல்லாம் கொடுக்குறேன்னானுங்களே, கொடுத்துட்டானுங்களா? எங்கன்னே கொடுத்தானுங்க, காசை கேட்டால் ஆளை வச்சு அடிக்கிறானுங்க. இப்படி தான் பண்ணுவானுங்க, கஷ்டமாலும் பிடிச்சவனுங்க. சரி நான் கிளம்புறேன், காலைல கல்யாணத்தில் பார்ப்போம். அட்டா. சரிண்ணா. என்ன உன் மூஞ்சி மினுக்குது? என் மூஞ்சில என்ன நடக்குது? ஓ மூஞ்சி தான். ஐயா என்ன மூக்கறி ஒன்று? உன் மூஞ்சிக்கிரி மொத்தமாக தின்னாலும் பத்தாது. ஐய் என்ன என்ன வாயே.
ஏன் மாமு இந்த அரிக்கி வேணாவா? இந்த அறைக்கு தான் வேணும், முழுசா வேணும். சரி வா, எங்க மாமு? வா சொல்கிறேன். தாலி, இந்த ரெண்டில் எது உனக்கு பிடிச்சிருக்கு? ஏய், இது கண்ணாலத்துக்கு தானே, காத்தால விடிஞ்சதும் கட்டிக்கிறேன். நமக்கு தான் விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சா. போய் கட்டினு வா. ஐயா போவேன், போய் கட்டினு வா. ஏய் என்ன சிப்பா கட்டினு வா. வண்டி நிறுத்தியா? யாரா நீ? சார் அங்க என்னடா பண்ற? வடாங்க. இந்த வரேன் சார், இந்த வரேன் சார். என்ன சார் என்னடா பண்ற? இங்கே தான் இருக்கிறேன் சார். யோ ஏட்டு, அவன் ரொம்ப திமிரா இருக்கான், என்னன்னு கேளியா? இது என்ன உங்க ஒப்பம் பட்டா போட்ட இடமா? இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, கிளம்பு கிளம்பு. சார் அங்கே ஒரு பொண்ணு இருக்கா பாருங்க. ஏய் வெள்ளவாடி. சார் அது எங்க ஆளுங்க தான் சார். ஏய் வாய மூடு, சூத்தில லத்தி விழும். இன்னாயா எல்லாம் நம்ம புள்ளி தான் சார். நீனே பத்தியா? எல்லாம் இதான் கீரோம் ஐயா. வாய பத்தியா? காலைல 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. இவனுங்களுக்கு இதே வேலை எங்க கிடைக்குமோன்னு தெரியுதுங்க. ஏன்பா ஸ்டீவா, பொழுது விடிஞ்சா கண்ணாலும் போய் தூங்கு கண்ணு. தம்பி தூக்கிட்டு வா, நான் பேக் எடுத்து வரேன். வைக்கிறேன். வாடி செல்லம் கூட நீயும் தானா, நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே. அட கண்ணு ரெண்டும் கத்தி போல தானா, என்ன 2 துண்டா வெட்டி போடுதே. முள்ளுல மாடி வீடு, காகங்கள் வாழ்வதென்ன, கல்லுல கோட்டை கட்டி தேர போல் வாழ்ந்தால் என்ன. பாதம் மேல பாதம் வச்சு ஊடு போய் சேரு ஓண்டி. வாடி செல்லம், வாடி செல்லம் கூட நீயும் தானா, நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே. அட கண்ணு ரெண்டும் கத்தி போல தானா, என்ன 2 துண்டா வெட்டி போடுதே.
முத்தங்களும் சோறாகுதே. ஊசி துளையே யானை வழியாகி போகாதோ. சொந்த பந்தமே என் சொத்து சுகமே ஓம் கால சுத்தி பாட்டு பாடும் கானாவும் நான் தான். வாடி செல்லம் வாடி செல்லம் கூட நீயும் தானா. நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே. அட கண்ணு ரெண்டும் கத்தி போலதானா. என்ன ரெண்டு துண்டா வெட்டி போடுதே. வரவே உந்தன் விழி தாயாகுதே. ஏங்கி அழுதான் தாங்கும் கரம் காதல்லாகாதோ. வானம் முடியும் தூரம் வரையே உந்தன் நிழலானாகிறே. நீங்கி நடந்தா கூட வரும் நேசம் நீங்காதோ. உன் சூரப் பார்வைகள் தானம் தருகையில் வாழும் ஜீவனும் நான் தான். கொண்டாடிடும் என் உற்சாகமே ஓம் பாகத்துக்கும் மோகத்துக்கும் சிறப்புஞ்சி நான் தான். வாடி செல்லம் வாடி செல்லம் கூட நீயும் தானா. நம்ம தூரம் எல்லாம் தூர போகுதே. அட கண்ணு ரெண்டும் கத்தி போல தானா. என்ன ரெண்டு துண்டா வெட்டி போடுதே. வாடா வாமா. சைக்கிள்லேயே வந்துட்டிங்களா? எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கிறேன்னு. யார் அந்த பையன்? என் தம்பி. சரி இருங்க வரேன். மணி மணி. யாரு? நான் தாம்மா மூர்த்தி. என்ன மூர்த்தி இந்நேரத்துல? ஒன்றும்ல அந்த வீடு சாவி வாடகை கொடுத்து பார்க்கணும்னா நமக்காக பொருள் வர வாங்கி போட்டிருக்காங்க. கம்முன்னு மதியமா தானே வரேன்னு சொன்னேன். முதல்ல சாவியை கொடு, போய் அந்த வீட்டை பார்த்துட்டு வந்துடுறோம். கண்ணே நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. போன வாரமே புதுசா வீட்டுக்கு ஜாமான்லாம் வாங்கி போட்டாச்சு. கல்யாணம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு வா, ஆரத்தண்ணிய கரைச்சி வைக்கிறேன். சரி வாணி. சரிடா, சீக்கிரம் நாளைக்கு காலையில் அங்கே வந்துடு. நானும் வந்துடுறேன். நாமா பத்திரமா இருங்க. சரிண்ணே. வா போலாம். பார்த்து வா. இதுதான் நம்ம வாழ போகிற வீடு. எப்படி இருக்கா ராயி? ராயி என்னாச்சு? என்னாச்சுடி? ஏழுகிற? ஏய் என்னம்மா? என்னடா? இது ஏன் வீடு. இனிமே நான் குளிக்கிறப்போ எந்த தேவடியா பாயலும் டீ குடிக்கிற சாக்குல மாத்துணி எப்ப விலகுன்னு பார்க்க முடியாதுல்ல. ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கப்போ
புறம்போக்குங்க, கம்மநாட்டு தெவிடியா பசுங்க, குடி போதையில மேல விழுந்து மாற கிடைக்க மாட்டாங்கல்ல. ஏ மாமா, அழுகாதடி. நம்மளுடைய நிலமும் போச்சு, நம்மளுடைய அதிகாரமும் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாமே. வேற என்ன செய்யறது? போராட்டம் தான் வாழ்க்கை, வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏக்கா ஏக்கா, என்னடா செல்லம்? தூக்கம் வருதுக்கா. தூக்கம் வருதா? இனிமே இங்கே இருக்க போறோமாக்கா? மாமோ, இங்க வாயே. என்னடா பட்டாக்கத்திக்கு வந்த சோதனை? பூட்டின வீட்டில் தான்டா திருடுவோம். இது உனக்கே அவமானம் இல்லையா? ஏய், சிறுத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கு. தொழில் தர்மம்லாம் அப்புறம்தான், முதல்ல தான் முக்கியம். வா. ஒன்று 2 3 வெள்ளையா வேற ஒருத்தர் இருக்கான். நல்ல வேட்டை தான். முடிஞ்ச வரையும் பொத்தி அமைக்கிற வேண்டியதான். பயங்கரமா இருக்கு. ஐயோ, பேய கூட்டம். நம்மளே கூட கோமாளியா இருக்காங்க. நாங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்கோ. நீயா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டா சாகுற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம். பெத்தவங்க மாதிரி பாத்துக்குவோம். இல்ல ஒரு கத்தி எடுத்து ஒன்ன கொன்னுடுவோம். ஒரு கத்தி எடுத்து கிளவிய போட்டுருவோம். எங்களுக்கு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஒரே கத்தியில 2 கொலை பண்ணா என்ன பாஸ்? முட்டாள். ஒரு கத்தியால ஒரே கொலை தான் செய்வேன்னு உனக்கு தெரியாது? புதுசா இருக்கு. அதான் ஏன் பாஸ்? சாரி பாஸ், இன்னொரு கத்தி வாங்க காசு இல்ல. நீங்களாம் உண்மையிலே ரவுடி தானாடா? இந்த வழியா தான் வந்தேன். நானும் உங்களை மாதிரி தான். நீங்க வீட்டு ஆட்டையை போட வந்த மாதிரி நான் வீட்டுக்குள்ள இருக்க ஆட்டையை போட வந்தேன். பேரு பட்டாக்கத்தி. பாஸ், 3ஆவது கத்தி கேட்டீங்களா? பட்டக்கத்தி ஓகே பாஸ்? டேய், பட்டாக்கத்தின்றது கத்தி கிடையாது. என் பேர்ரா லூசு. டேய், இந்த 2 கத்தியில ஒரு கத்தி உனக்குடா. வளைச்சு புடிடா. டேய், முடி இருடா பேசிட்டா. யோ, எங்கயா இருக்க? இங்க பணத்தை கட்ட சொல்லி திட்டுறாங்கயா. அதுக்கு தம்மா போய்கிட்டு இருக்கேன். எப்படி பணத்தோட வந்துருவோமா? என்ன மூச்சு இறக்குது? அது ஓடிட்டு இருக்கமா. அதாமா, அப்புறம் பேசுறேன். எங்கடா தூக்கிட்டு போறீங்க? வாங்கடா. ஐயோ, பாவி சிரிக்கி மக இப்படி நம்ம தள்ள மண்ணவாரி அள்ளி போட்டு போயிட்டாளே. ஏப்பா தம்பி, இந்த அநியாயத்தை பாத்தியா? நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, உனக்காக நான் இருக்கேன். நண்பன் சொல்லி பழகானுங்களா, காதல் சொல்லி கூட்டிட்டு ஓடிடலாம். நம்ம என்ன வாயில விரல் வச்சுக்கிறதா? ஏ மணி, நான் அப்பவே சொன்னல அவங்களோட பழகாதன்னு. இப்போ நம்ம சாதி மான மரியாதை எல்லாம் போச்சியா? உன்னால நம்ம சாதிக்காக வாழ்ற ஆண்டவர் அசிங்கப்பட்டு நிக்கிறாரியா? எப்பா, இது நம்ம சாதிக்கான அவமானம். ஊரே தலை குனியணும். எப்பா, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு விளம்பரம் பண்ற? அந்த 2 குடும்பமும் பழகுன ஊருக்கே தெரியுமா? அப்புறம் எதுக்கு சாதி வைக்கின்ற? யோ, உன் காலம் 89 முடிஞ்சு போச்சியா?
இனி கம்யூனிஸ்ட் எந்திரிக்கவே முடியாது. ஏப்பா பல பேர் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்காங்க. இங்க எல்லாருமே ஒண்ணு மனதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப புதுசா என்ன சிக்கல் வந்துற போகுது? இப்படி நம்ம ஒண்ணு மணி இருந்தால் தான் அவனை மேல வந்துட்டானுங்க. நம்ம இனி மேல வரவே இல்லை. அவன் மேல வர உழைக்கிறான், நீயும் உழ. யோ நீ என்ன நக்சலைட்டா? அதான் கவர்மெண்ட் உங்களை ஒழிச்சிட்டு எங்களை மேல கொண்டு இருக்குல்ல. அதெல்லாம் விடுங்க. நைட்டு தான் சமூகம் போகணும், இன்னொருத்தன் தான் வேர்க்க விருக்கா ஓடிட்டு இருந்தானுங்க. அவன் இவன் தான். ஏய் வாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. உனக்கு ஒன்றும் தெரிய வேணா, வாங்க. டேய் தம்பி, ஒன்றை போய் சந்தேகப்படுவா? செல்ல கூட ஒரு கால் பண்ணணும் இல்லைண்ணே. ஒரு ஃபோன் பண்ண கூட செல்லு தர மாட்டியா? அப் அண்ட் டவுன். டீ சாப்பிடலாமா? அண்ணா 2 டீ கொடுங்க. சூடாக இருக்கா? கொடு அண்ணா. ஒரு எம்டி கப் கொடுங்கண்ணா. ஹலோ முருகா, வண்டி இப்போ எங்கடா இருக்கு? அண்ணா சேலம் போயிட்டு இருக்கேண்ணே. சேலமா? திருச்சி போறேன்னு சொல்லி தானே வண்டி புக் பண்ணாங்க. அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆச்சுண்ணே. இப்போ சேலம் போயிட்டு இருக்கேன். வண்டியில எத்தனை பேர் இருக்காங்க கேளு. வண்டியில இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? அது வந்துண்ணே 3 பேர் இருக்காங்கண்ணே. முருகா சரியா கேட்கலண்ணே. சிக்னல் வீக்கா இருக்குண்ணே. டேய் முருகா, டேய் முருகா. என்ன துரத்துறாங்க? பீட்ரு பீட்ரு பீட்டர் பீட்ரு. டேய் மாப்பிள்ள, என்னடாச்சு? என்ன வேர்வை சொட்ட வந்துட்டு இருக்க? மாப்பிள்ள கொஞ்சம் அவசரம்டா. இருடா, உள்ளவா. இரு மாப்பிள்ள, குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கு. ஒரு 20,000 ரூபா தேவைப்படுதுடா. என்கிட்ட எப்படியாவது அவ்வளோ காசு இல்லையாடா? ஒன்றை நம்பி தாண்டா வந்திருக்கேன். இரு மாப்பிள்ள. புலமீனா, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கு? என்கிட்ட ஏதியா துட்டு? எல்லாத்தையும் மீனை வரி கணக்கு பண்ணிட்டான். அதான் இன்னைக்கு மீன் கூடையே தூக்கல. சரி, இந்நேரத்துக்கு என்னத்துக்கு துட்டு கேட்டுட்டு இருக்கிற? ஏதாவது செய்டா, என் குழந்தை ஆஸ்பத்திரியில் இருக்கிற. சரி வா. நான் பேட்ரு, நேற்றுக்கு வந்து கதை தட்டுற? இல்லைக்கா, அது வந்து இவன் என் தோஸ்து. வணக்கம். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுதுக்கா. பணத்துக்கு நான் கேரண்டிக்கா. அட என்ன பேட்ரு, உனக்கு தராமியா? ஆனா நம்ம கண்டிஷன் தெரியும்ல. தெரியும்க்கா. காலையில் பணம் வாங்கினா சாயந்தரம் 110 வட்டி தரணும். அதானாக்கா? சரி பேட்ரு, எமாவும் பணம் வேணும். 20,000 வேணும். ஆமாங்கக்கா. 20,000மா? என்ன பேட்ரு, விளையாடுறியா? இப்படி ஒத்து மட்டமா உனக்கே கொடுத்துட்டா ரெகுலரா மீன் விற்கிற பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றது? இதை வச்சுதான் பொழப்பே ஓடிட்டு இருக்கு, தெரியும்ல? சொல்லாதக்கா, ரொம்ப அவசரமா தேவைப்படுது. இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொடுக்கா. உனக்காக 1000 ரூபாய் தரேன் பீட்ரு. சாயங்காலம் டான்னு வந்துடணும். சரிக்கா. சரி இரு, வரேன். ஐயா, ஃபோன் வந்துருக்கு. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. நான் திருவண்ணாமலை மாவட்டம் தள்ளந்தி கிராமத் தலைவர் பேசுகிறேயா. நமக்கு தாயா? யோ ஐயா, திருவண்ணாமலை தெல்லந்தி கிராமத் தலைவர் பேர் என்னையா? ஐயா, அவர் பேர் கிருஷ்ணசாமி ஐயா. அன்னைக்கு கூட ஊரை மறிச்சு நமக்காக பேசிக்கிட்டு இருந்தார்ல.
அவரு தாங்கய்யா. ஓ கிருஷ்ணசாமியா? ஆமாய்யா. சொல்லு சாமி, என்ன இவ்வளவு விடியால? நம்ம சாதி பொண்ணு மானத்தை ஏலத்தில் விட்டாயா. அது அந்த தெரு போயிட. அறிவு இருக்காடா உங்களுக்கு? இப்படி அடுத்த ஜாதிக்கார பைய கருவை சுமக்கிறதுக்கு அந்த கருமத்தை படிக்க அனுப்புறீங்க? எப்ப பாரு இவளுக்கு இதே பொழப்பா போச்சு. அப்படி என்னதான் பெருசா இருக்குன்னு அந்த பள்ளியோட ஓடுறாளுவ. ஏதாவது பண்ணியா? ஆமா, ஓடுற வரைக்கும் நல்லா கறியும் ஜோறும் போட்டு வேடிக்கை பாருங்க. 10-15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டா இது மாதிரி திமிர் எடுத்து போய் அளவாளுகளா? உங்களால ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நான் மண்ணை கவிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தகவல் எதுவும் தெரியுமா? ஐயா, ஊர்ல அவன் செட்டு பசங்க எல்லாத்தையும் விசாரிச்சிட்டியா? டிரைவர் சேலம் போனதான் சொல்றாயா. அந்த டிரைவர் என்ன பையன்? அவனும் அவங்க ஆளுதாயா. நினைச்சையா அந்த பொண்ணு அந்த பையன் 2 பேரோட போட்டோவையும் உடனே எனக்கு அனுப்பி வை. நம்ம பசங்க 4 பேர்ட்ட சொல்லி சேலத்துல தேட சொல்லிருக்கையா. ஏன் 4 பேரை தவிர மத்தவங்க எல்லாம் சிறைச்சிக்கிட்டு இருக்கானுங்களா? நான் இப்ப சேலம் மாவட்ட தலைவர்கிட்ட பேசுறேன். இன்னும் 1 மணி நேரத்துல புடிச்சிருவானுங்க. சரிங்கய்யா. கட்டி வச்சு உரிக்க சொல்றேன். சரிங்கய்யா. அந்த பையன் சாவு இன்னும் 50-60 வருஷத்துக்கு நம்ம பிள்ளைகளை யாரும் நிமிந்து பார்க்க கூடாது. நம்ம கட்சியை கண்டாலே நாடே பதறணும். செஞ்சிடலாயா. கிருஷ்ணசாமி, ஓடுறவன் எங்க போறான்னு சொல்லிட்டு போக மாட்டான். ஒண்ணு பண்ணு, உன் ஊர்ல 2 பக்கம் டோல்லையும் விசாரி, அவனுக்கு எங்க போயிருக்கான்னு தெரியும். போகும்போது கட்சிக்கார வேஷ்டியை கட்டிட்டு போ, அப்பதான் பயப்படுவானுங்க. சரிங்க. சீக்கிரம் ஏதாவது பண்ணு. சரிங்க. நம்ம பக்கம் நான் போலீஸ்டே சொல்லி வைக்கிறேன். சரியா, மற்ற வேலையில நான் பாத்துக்கிறியா. வை. எப்போ போய் சேருவோம்? இன்னும் 1 மணி நேரத்தில். என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்படியே எதுவும் பேசாம வர? எனக்கு எதாவது ஆச்சுன்னா பரவாயில்ல, உனக்கு எதாவது ஆச்சுன்னா? நம்ம அம்மா அப்பானால எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் என்ன? நீ என்னை விட்டு போனா நிச்சயமா செத்துருவன் திலீப். அப்பெல்லாம் எதுவுமே நடக்காது. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே. I love you. திலீபா, அப்படியே கொஞ்சம் முன் சீட்டுக்கு வந்துரு. சென்னு. சரிங்கய்யா. ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சு வைங்கய்யா, நான் பார்த்துக்கிறேன். போலீஸ்கிட்ட நீ யாரும் எதுவும் பேச வேணா, நான் பேசிக்கிறேன். நிறுத்து. வண்டி ஓரம் கட்டியா. ஐயா, இப்போ பாரு. பேர் என்னப்பா? திலீபன் சார். நீங்க? இது அவரோட தங்கச்சி சார். பிஇ முடிச்சிருக்காங்க. இன்டர்வியூக்காக சென்னை போயிட்டு இருக்காங்க சார். சார் பேச மாட்டாரோ? இல்லை சார், இன்டர்வியூக்காக தான் சார் போயிட்டுருக்கோம். என்ன இருந்துச்சு? ஒன்றும் இல்லைங்கய்யா. ஒன்றும் இல்லையா? பண்ணிட்டோம். அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சிடலாங்கய்யா. சரி, போங்க. கிளம்பு. ஆ, தேங்க்யூ சார்.